வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறது. கதைக்குள் போகலாமா நண்பர்களே? ஒரு அழகான தமிழ் கிராம அரசு பள்ளியில் ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களுக்கு சிறிய விதை பைகளை கொடுத்தார். இந்த விதையை நட்டு வளர்த்து கொண்டு வாருங்கள். 1 மாதம் கழித்து யாருடைய செடி அழகாக வளர்ந்திருக்கிறதோ பார்க்கலாம் என்றார். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் விதைகளை எடுத்துக்கொண்டனர். வீட்டிற்கு சென்றதும் ஒவ்வொருவரும் தங்கள் விதையை நட்டார்கள். அந்த வகுப்பில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் பொறுப்பானவன். மாலை நேர சூரிய ஒளியில் அவன் ஒரு சிறிய மண் குடுவையில் விதையை நட்டு தினமும் காலையில் எழுந்து அன்புடன் தண்ணீர் ஊற்றினான். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம். ஆனால் மண் குடுவையில் எந்த முளையும் வரவில்லை. அருணின் மனம் கவலையால் நிரம்பியது. நான் ஏதாவது தவறாக செய்தேனா என்று அவன் எண்ணினான். ஆனால் அவன் விதையை மாற்றவில்லை. தினமும் தண்ணீர் ஊற்றி காத்திருந்தான். 1 மாதம் கழித்து பள்ளியில் அனைவரும் தங்கள் செடிகளை கொண்டு வந்தனர். அழகான பச்சை இலைகள், மலர்கள், எல்லோரின் குடுவைகளும் செழித்து இருந்தன. அருண் மட்டும் வெறுமையான மண் குடுவையுடன் நின்றான். அவன் தலையை குனிந்தான். ஆசிரியர் ஒவ்வொரு செடியையும் பார்த்தார். பிறகு அருணிடம் வந்து, "உன் செடி எங்கே?" என்று மெதுவாக கேட்டார். அருண் நடுங்கும் குரலில், "சார், நான் விதையை நட்டேன். தினமும் தண்ணீர் ஊற்றினேன். ஆனால் முளைக்கவே இல்லை" என்றான். வகுப்பு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆசிரியர் மெதுவாக சிரித்தார். அவர் அருணின் தோளில் கை வைத்தார். "இந்த வகுப்பில் ஒரே நேர்மையான மாணவன் அருண்தான்" என்றார். மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். "நான் கொடுத்த விதைகள் அனைத்தும் வேக வைத்த விதைகள். அவை ஒருபோதும் முளைக்காது. ஆனால் நீங்கள் பலர் வேறு விதை வைத்து செடி வளர்த்திருக்கிறீர்கள். அருண் மட்டும் உண்மையை மறைக்கவில்லை." மாணவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தனர். அந்த நாள் ஆசிரியர் அருணுக்கு சிறப்பு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். "நேர்மைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி" என்றார். அந்த நிகழ்வு மற்ற மாணவர்களையும் மாற்றியது. அடுத்த நாள் அனைவரும் உண்மையுடன் வாழ தீர்மானித்தனர். ஆண்டுகள் கழித்து அதே அருண் ஒரு பெரிய மேடையில் விருது பெறும் இளைஞனாக வளர்ந்திருந்தான். கீழே அமர்ந்திருந்த ஆசிரியர் பெருமையுடன் பார்த்தார். அருண் மனதில் நினைத்தான், "என் வாழ்க்கையின் உண்மையான விதை அந்த நாளில் விதைக்கப்பட்ட நேர்மையே." கதையின் கருத்து: உண்மை எப்போதும் வெற்றி பெறும். நேர்மை என்பது சிறிய செயல்களில் தொடங்கி பெரிய வெற்றியை தரும். நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றாலும் நம் மனசாட்சி எப்போதும் பார்க்கிறது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களின் கருத்தை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க.